இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ பார் வந்து ஷேப் கோடு 0ல் வந்து போட்டு பார்த்தோம். இப்போ அடுத்தது நியூ பார் வந்து வேறு ஷேப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன ஷேப்? இப்போ டைப் 2 ட்ரை பண்ணலாம். டைப் 2 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஹூக், 90 டிகிரி ஹூக். ஏஜின்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஹூக்குன்னு அர்த்தம். ஏஜி பிலக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் லென்த்து, என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு பக்கமும் ஹூக் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டாப்பில் வந்து ஹூக் ரெக்குயர்மெண்ட், இந்த ஏஜியை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் எனக்கு ஹூக் வேணும் அப்படின்னா. இல்லை எனக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் ஹூக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் ஹூக் மட்டும் உங்களுக்கு எனேபிள்டாக இருக்கும். சரியா? ரெண்டு பக்கம் ஹூக் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு பக்கம் ஹூக் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் ஹூக் வச்சு போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 2 பார்ஸ் வேணும், டயாமீட்டர் 25, இது வந்து டாப் பார் அப்படின்னு வச்சு டாப் பார். இப்போ லென்த்து வந்து நம்ம பிளான்லேயே கொடுத்துருவோம், என்ன லென்த் வேணுமோ அதை பிளான்லேயே கொடுத்துருவோம், இங்கே கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டு கிளிக் பண்ண சொல்லுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் பாயிண்ட். இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு 2 மீட்டருக்கு வேணும், 2 மீட்டர் நான் இங்கே டைப் பண்ணிட்டேன், 2 மீட்டர். ஸோ இப்போ அடுத்தது என்ன கேட்குது, எந்த பக்கம் ஹூக் வேணும்னு கேட்குது. ஹூக் வந்து மேலேயா இல்லை கீழேயா? உங்களுக்கு மேலே வேணும்னா மேலே கிளிக் பண்ணுங்கள், அந்த கர்சருக்கு தெரியுது பாருங்கள், மேலே கிளிக் பண்ணுங்கள். இல்லை கீழே வேணும்னா கீழே கிளிக் பண்ணுங்கள். ஹூக் எப்படி வேணும்? இப்போ கீழே வேணும் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ ஹூக் வந்து கீழே வந்துடுச்சு. சரியா? இப்போ அடுத்தது லேபிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லீடர், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து டைப் 2 ஷேப்பில் 25 mm பார் போட்டாச்சு. இந்த ஹூக் பாருங்கள், இந்த ஹூக்கோட டைமென்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன். இது வந்து அது சாஃப்ட்வேரே வந்து உங்களுக்கு அந்த டயாமீட்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டைமென்ஷன் வந்து சாஃப்ட்வேரே கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து இது வந்து 387 இதில் மெஷர் பண்ண வருது. ஆனால் ஆக்சுவலாக இங்கே உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து 400 இருக்குது பாருங்கள். இது என்ன, இந்த பாரோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டயாமீட்டரை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 25க்கு 400 இருந்துச்சு, இப்போ டயாமீட்டரை சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணுறோன்னா அந்த ஹூக்கோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ 25க்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணேன்னா 15 டயாமீட்டரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இந்த ஹூக் வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிடும் பாருங்கள். ஓகே, சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், உள்ள ஹூக் டைமென்ஷன் என்ன வந்திருக்கு. இப்போ 400லேருந்து 260 ரெடியூஸ் ஆகிடுச்சு ஹூக். சரியா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டைப் 2 ஷேப்புக்கான பாரை வந்து நம்ம போட்டு பார்க்குறோம், சிங்கிள் பார். ஸோ இதுமாரி ஹூக்கை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எப்படி வேணுமோ நீங்கள் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.